ஸோ ஹே கைஸ் நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா அந்த லக்கி மேட்ச் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு தான் இருக்குது. ஸோ இருந்து நான் அதோட வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் இதாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் அந்த கோட்டையை காமிக்கிறாங்க. அந்த கோட்டையிலேருந்து 2 பேர் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த காப்ளினும், அதாவது காண்ட்டும். அப்போது அவங்க 2 பேர் வரும்போது நம்ம ஹீரோட சிஸ்டம் ஓப்பன் ஆகுது. அப்போ ஹீரோ பார்க்குறான், உங்களோட லக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு, உங்களுக்கு எந்த லக்கி பாயிண்ட்ஸும் வந்து இன்னும் ஏர்ன் பண்ணல அப்படின்னு வருது. நம்ம ஹீரோக்கு மொதல் இந்த கேர்ஸ் எப்படியாச்சும் லிஃப்ட் பண்ணி ஆகணும்னு இருக்கான். ஏன்னா லக்கு இருந்தால் தான் இந்த உலகத்தை சர்வே ஆக முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, அப்போ நான் நல்ல விஷயத்த பண்ணணும். ஆனால் அது எப்படி பண்ணுறது? இந்த உலகத்தில், அதாவது இந்த டீமன் கிங்காக இருந்து நான் என்ன பண்ணுறது? அதாவது டீமன் கிங்காக சொல்கிறது நான் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா பிளாக் மேஜிக், இது எப்படி சொல்ல நீங்களே சொல்லுங்கள். அப்போது இந்த கேர்ண்ட்டோட லைஃப்பை காப்பாற்றுனேனே, அது 2 தடவை காப்பாற்றினேன். ஆனால் அது மட்டும் எனக்கு பத்தலை. அது போக நான் இன்னும் அதிகமாக நல்லது பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒருத்தவங்களுக்கு வந்து மரண தண்டனை தராங்க. இந்த சைடு அவன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அங்கேருந்து வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த எக்ஸிகியூஷனை கேன்சல் பண்ணுங்க. இது என்னோட ஆர்டர். அந்த மேனை ஃப்ரீ பண்ணுங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ தான் டீமன் லார்ட்ல, ஐ மீன் பிளாக் மேஜ்னால எல்லாரும் வந்து வேற வழி இல்லாம, "என்னது? இதுக்காக தான் நாங்க இத்தன நேரம் வெயிட் பண்ணோம். யார் இது? உண்மையா அது பிளாக் மேஜ் தானா? அவரா எப்படி சொல்றாரு?" அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்புறம் வேற வழி இல்லாம அவங்கள விட்டுறாங்க. அப்போ இந்த சைட் காண்ட் வந்து, "எனக்கு புரிஞ்சுச்சு மாஸ்டர். இந்த மாரி ஒரு சீரியல் கில்லரை நீங்க வெளிய விட்டா எக்கச்சக்கமா அவன் கிரைம் பண்ணுவான். அதுக்கு தானே?" அப்படின்னு வந்து காப்ளின் வந்து சொல்லுதா. அப்ப வந்து, "என்னது? சீரியல் கில்லரா? அப்ப நாங்க ஃப்ரீ பண்ணப்பா, அப்ப அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோட மூஞ்சில எக்கச்சக்கமான ரத்தம் தெறிக்குது. என்னன்னு பார்த்தா, அவன அவுத்து விட்டோனே அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதனால நம்ம ஹீரோக்கு கெட்டது பண்றீங்க, கெட்டது பண்றீங்கன்னு வருது. இதனால நம்ம ஹீரோட லக்கு மொத்தமா போன மாரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து வேற இடத்த போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது வேற மல்டி டைமென்ஷன் அந்த மேஜிக் யாராச்சும் யூஸ் பண்றாங்களான்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்னா, அவங்களோட அம்மா வந்து இன்னும் உயிரோட இருப்பாங்களா? மாட்டாங்களா? ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க மட்டும் தான். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த காப்ளின், அதாவது காண்ட் வந்து சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். "மாஸ்டர், நம்ம மாஸ்டர் நீங்க ஷூரா தான் இருக்கீங்களா? ஏன் நம்ம பேசாம திரும்பி போலாமே! நம்மளோட லேண்டுக்கே போயிரலாமே! இந்த இடத்துல அவ்வளோ எனக்கு கான்ஃபிடென்ட் வரமாட்டுது மாஸ்டர்." அப்படின்னு வந்து அந்த காண்ட் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு சொல்றான். "அது போக இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எப்போ வேணா நம்மள அட்டாக் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்ல காண்ட். எவ்வளோ சீக்கிரமா போறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரமா நம்ம கேஸ்டலுக்கு போயிடலாம். மொத இந்த வேலைய முடிக்கணும்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ட்டு அந்த வில்லேஜ நோக்கி போயிட்டுருக்காங்க. "ஓ! இதுதான் அந்த பேனிஷ் மேஜ் இருக்கிற வில்லேஜா?" அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். "ஆமா மாஸ்டர், இதுதான் அது." அப்படின்னு கவுன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் அந்த மேஜ் வந்து அந்த மல்டிமீடியா மேஜிக்க வந்து மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்கலாம் வந்து இந்த ஒயிட் மேஜ வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, ஒயிட் மேஜ்ன்னு இருக்காங்க. அவங்கனால வந்து அந்த போர்ட்டல ஓப்பன் பண்ண முடியும். அதுக்குள்ள பூந்து போயிட்டு வர முடியும். பட் அவங்கள ஃபாலோ பண்றவங்கனால வந்து அவ்வளவா வந்து தேர்ச்சி பெற்றவங்க கிடையாது. ஜஸ்ட் போர்ட்டல மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஒரு சைடு என்ன இருக்கோ, அத கிரியேட் பண்ணலாம். அத நான் வந்து இதுக்கு அடுத்து நடக்கும். நான் முன்னாடியே சொல்றதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணா அப்பதான் வந்து புரியறதுக்காக. ஸோ, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா. அந்த ஒயிட் மேஜ்ல வந்து அவங்களோட டிசிப்ளின் வச்சிருக்காங்க. ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அது போக நம்மளோட பெஸ்ட் சான்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற அந்த பேனிஸ்ட்ட வந்து ஒரு ஆர்டர் பண்ணி மிரட்டி பண்ணலாம். அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். "ஓ! அப்பன்னா இவிங்க அப்செட் பண்ணுவாய்ங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படிதான் மாஸ்டர் நெனைக்கிறேன்." அப்படின்னு வந்து காப்ளின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா, இங்க இருக்கிற பேர் என்னன்னா, ட்ரெயின் த கிரீடின்னு சொல்லுவாங்க. அவ வந்து காசுக்காக என்ன வேணா பண்ணுவா. காசு குடுத்தா, அவ பீப்பிள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காகவே ஓப்பன் பண்ணுவா. இல்ல காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பின்னாடி வந்து அவன் வந்து ஹி 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 ஹா ஓஹோஹோ! அப்படின்னு வந்து அவ சிரிக்கிற மாரி கையில பணம், பணம், பணம் அப்படின்னு கத்துற மாரி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன நெனைக்கிறான்னா, கண்டிப்பா இப்போ ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி பிளாக் மேஜர்லாம் ரொம்ப ரிச் தான அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பண மூட்டை எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது, கொஞ்சம் இருட்டான இடத்துல ஒரு குட்டி பையன் வந்து அமைதியா இருக்கான். அப்போ வந்து, "மாஸ்டர் அங்க பாருங்க ஒரு குட்டி பையன் தனியா இருக்கான்." அப்படின்னு வந்து காப்ளின் சொல்லும்போது, "இப்போ நீ நகர்ந்தனா உன் கழுத்த வெட்டிருவேன்." அப்படின்னு வந்து காண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஏய் வெயிட் பண்றா." அப்படின்னு வந்து, வெயிட் பண்ணு. எனக்கு இதோட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு." அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். "அ எக் அ எக் எக்கிட் அ எதுக்காக நீங்க வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? இந்த ராத்திரியிலும்? உனக்கு உங்க அப்பா, அம்மா இல்லையா?" அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, "அ ஆமா.
ஆமா. அதாவது எங்க அப்பா வந்து எக்கச்சக்கமான காசு வந்து அந்த மேஜிக் குடுத்துட்டாங்க. ஆனா, இப்ப வந்து அதுல டெப்த்ல இருக்காங்களா, நான் தான் வந்து இந்த காச வாங்கி அத குடுத்தாகணும். அப்படின்னு வந்து அவன் சொல்லும்போது, "அப்படியா? அந்த மேஜ்னாலயா? நீ அந்த மேஜ்னா அந்த ட்ரெயின் ஆஃப் கிரீட்டிய சொல்றியா?" அப்ப நம்ம ஹீரோ கேட்கும்போது, ம்" அப்படின்னு தலைய மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான் அந்த குட்டி பையன். சரி நான் அவன எங்க போய் கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, எல்லா ராத்திரியும் எல்லா வில்லேஜ்காரங்களும் அந்த டிராவலுக்கு வந்து மொத்தமா வருவாங்க. அங்கருந்து ஷோ பார்ப்பாங்க. அங்க நீங்க பார்க்கலாம். அப்ப நம்ம அப்பன்னு அந்த குட்டி பையன் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ! அப்படியா? குட் வா போலாம். அதுக்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மாஸ்டர். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பையன பீஸ் பீஸா கட் போட்டு அத அப்படியே சாப்பிடலாம். அது என்ன ஒரு சென்சேஷன் தெரியுமா? அவன் வலியில துடிக்கும்போது தூ சூப்பரா இருக்கும். அப்படியே அவன சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டர். ஓன்னு மட்டும் சொல்லுங்க." அப்படின்னு வந்து அவன் கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கான்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ, "டேய் சும்மா இருடா, எதுவும் பண்ணாதடா" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கிட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்றான்னா, அந்த குட்டி பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றாங்கன்னு. அப்போ குட்டி காயின் ஒரு கோல்டு காயின் எடுத்து அந்த குட்டி பையன்ட்ட குடுத்துட்டு, "இது உனக்கு தான்" சொன்னோனே, ஹீரோவோட அந்த கர்மா வந்து, "நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்ன்னு வந்திருக்கு." "அ கோல்டு காயினா?" அப்புட்ன்னு வந்து அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா சில்வரு, காப்பரு, கோல்டு அப்படி தானே இருக்கும். கோல்டு தான் இருக்கறதுல ஹையஸ்ட் ரேட் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அந்த கேர்ஸ் இன்னும் போகாம தான் இருக்கு. அப்பனா இது இன்னும் போகாதா? அப்ப இன்னும் நான் நல்லது பண்ணுவேன். அப்படி ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க அந்த மான்ஸ்டர் வந்து அங்க இருக்க அந்த காண்ட் வந்து, "ஆ என்னது மாஸ்டர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? 1 கோல்டு காயினா? அந்த ஹியூமன்ட்ட போய் எதுக்கு 1 கோல்டு காயின் குடுத்தீங்க?" அப்படின்னு வந்து அது கேட்கும்போது, "ஓ! நீ கரெக்ட்டா தான் சொல்ற காண்ட். அது அப்போ இது பத்தாது போல." அப்படின்னு சொல்லி அந்த பண மூட்டை அதாவது அந்த ஃபுல்லா கோல்டு காயினா இருக்குமோ, அது எல்லாத்தையும் குடுத்தோனே, "நீங்க அல்டிமேட் கர்மா வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு" சொல்லும்போது, அந்த குட்டி பையன், ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு காப்ளினுக்கு மண்டைய பிச்சுக்கிட்டு, "என்னது?" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். "அ ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணீங்க? ஏன் இந்த மாரி கிரேட் மேட்ச் வந்து இந்த மாரி பண்றீங்க?" அப்படின்னு வந்து அங்கிட்டு காப்ளின் அழுதுகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட சிஸ்டத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் பிளாக்கா தான் இருக்கான். அப்ப வந்து, "ஒருவேள இதுக்கு காரணம்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த குட்டி பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கானா, எனக்கு தெரியல சார் என்ன பேசுறதுன்னு. ஆனா ரொம்ப நன்றி சார். அப்படின்னு வந்து அந்த குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொன்னு என்ன சொல்றான்னா, "நீங்க தான் வந்து உண்மையான ஹீரோ" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு காட் வந்து, "ஓ! எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த கிட்ட வந்து பிளாக் மேஜா இந்த சக்சஸரா மாத்தப் போறான் போல. அதாவது எங்க மாஸ்டரோட சக்சஸரா இவரு" அப்படின்னு வந்து இந்த காட் வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கான். அந்த காசு வச்சனால, இப்ப எங்க மாஸ்டருக்கு ஒரு நல்ல ஒரு அடிமை கிடைச்சுட்டான். அதாவது அவன் என்னெல்லாம் சொல்றானோ, அது எல்லாத்தையும் கேட்பான். அப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்ஸ்ட்டான ஒரு ஹாரபிள் கமிட்மெண்ட் பண்ணுவோம். அப்போ சொல்லும்போது நம்ம கர்ன்ட்டோட ஹிஸ்டரியில பார்க்கும்போது, அந்த சைடு வந்து அந்த குட்டி பையனும் இங்கிட்டு கர்ன்ட்டு நம்ம ஹீரோ வந்து எக்கச்சக்கமா கொலை பண்ற மாரி. அப்ப அவன் இங்க வந்தானா, இந்த லேண்ட் ஆஃப் சவுத்த மொத்தமா அழிச்சிடலாம். அப்படின்னு வந்து அந்த கர்ன் நெனச்சுக்கிட்டு, மாஸ்டர் நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. அப்படின்னு வந்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, "வா கர்ன் போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, என்னது போலாமா? மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு வந்து கர்ன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஒருத்தவங்க ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் பீர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து எல்லாரும் வந்து பியர் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னால வந்து டேலண்ட் பார்க்க முடியல? அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஓனர காணோம்ல. பார்க்கும்போது ஹீரோ ஒண்ணு நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு விண்டோ அதாவது பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிரர். அதுல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர், சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் கேர்ஃபுல்லா இருங்க. அதுதான் மல்டிமீடியா மேஜிக். மாஸ்டர் அங்க பாருங்க அதான் மல்டிமீடியா மேஜிக் அப்படின்னு கர்ன்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு 2 உருவம் நின்டுகிட்டு இருக்கு. எனக்கு தெரியல. நான் எங்க போறதுன்னு. உன்னைய விட்டா என்னால போ முடியாது. அப்படின்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னாலயும் உங்கள விட்டு எங்கேயும் போ முடியாது கோபால். சரி ஓகே. சிரிப்பெல்லாம் வேணாம். அந்த மாரி வந்து 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வந்து அதோட கைய உடைச்சு, இந்தா இதான் நம்மளோட அன்போட ஞாபகம் இத வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்க அந்த பொண்ணு எலினா, அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. இந்த டென்டக்கிள் இருக்கிற அளவு நானும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா இது டூ மச் எனக்காக உங்க கைய உடைப்பீங்களா?" அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது சைடு பார்த்தா அப்படியே அது ஆஃப் ஆயிருது. எல்லாரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வீடியோ முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொன்னோனே, என்னது அதுக்குள்ள முடிஞ்சுச்சா? ஐயோ! இப்பதான் நல்லா இருந்துச்சு. ஆமாமா. அந்த டென்ட்டுகள வச்சு அவன் என்ன பண்ண போறான்? அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. அதுக்கு நீங்க இன்னொன்னு கோல்டு காயின் போடணும் அப்படின்னு சொல்லும்போது, ச்சே! ஏன் 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 இப்படி நடக்குது? இப்போ உன் உன் டர்ன் தான். நீ தான் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நானா? அப்படின்னு. அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஆமா நான் ஏற்கனவே எல்லா காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு இன்னொருத்தவன் சொல்றான். இன்னொருத்தன் வந்து, அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஓப்பன் பண்ணட்டா? ஓப்பன் பண்ணணும். அத பார்க்கணுமா வேணாமா? அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த கலகலப்பு கிளுகிளுப்புல சண்டைக்குள்ள நம்ம ஹீரோ வந்து போய்க்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுன்னு. அப்ப ஹீரோ வந்து அவனோட கோல்ட் காயின போடுறான். கோல்ட் காயின போட்டு அத திருகி விடுறானா, அப்போ கிரியேட் ஆயிடுச்சு ஒரு காயின் அப்படின்னு வந்ததுக்கு அடுத்து, அந்த இடம் ஓப்பன் ஆகுது. என்னது இதுன்னு நான் பார்க்கும்போது ரொம்ப ஃபிளாஷியா இருக்கா, அப்போ
நான் எதிர்பார்த்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ தொடுறான். அதாவது அவன் நினைக்கிற இடத்துக்கு போணும். இத என்னால ரிமோட்டாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு, அந்த இடத்த சேனல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு, "ஓ! திரும்பி ஆரம்பிச்சுருச்சா?" அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அத தொடம்போது, இங்க இருக்கு அந்த பூமி" அப்படின்னு சொல்றான். இது கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சு. அப்போன்னு சொல்லி அவங்க அம்மாவ பார்க்குறான். "அம்மா!" அப்படி ஹீரோ ஷாக் ஆகுறான். "அம்மா!" அப்படின்னு கத்தும்போது, அங்க யாருக்கும் கேட்கல. இந்த சைடு, "ஏய்! அவன் என்னப்பா குடிச்சிருக்கானா? அவன் என்ன உள்ள போனா இங்க பேசுறதெல்லாம் கேட்குமா?" அப்புறம் அங்க இருக்கவன் வந்து கேட்டுட்டு இருக்கான் நம்ம கன்ட்ட. நம்ம கன்ட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். "அம்மா, அம்மா" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அவங்க தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து, "ஹலோ மிஸ்டர் ஸ்கிம் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க மகன இழந்த அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல. "ஓ! அவன் இன்னும் அவன் சேடா தான் இருக்காங்க போல. அவன் சன் இறந்து இன்னும் 1 மாசம் ஆச்சு. இருந்தாலும் அவங்கனால அத விட்டு வெளிய வர முடியல." அப்படின்னு வந்து ஒரு இத காமிச்சுட்டு போறாங்க. இங்கிட்டு வந்து அவ எப்பதான் வந்து அத விட்டு மீண்டு வருவா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க மலையில தனியா. அப்போ ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான் ஓட்டிட்டு வராங்க. அந்த பூ எடுத்துக்கிட்டு. அப்புறம் அவங்களோட அந்த அந்த இது வச்சிருப்பாங்கல்ல இறுதி இடம். அந்த இடத்துல அந்த அப்புறம் அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி போயிட்டு, அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்து அந்த பூவ வைக்கிறாங்க. அப்புறம் வந்து கதவு யாரோ திறக்குறாங்க. பார்த்தா ஹீரோட அம்மா தான். அப்படியே வெளிய போயிட்டுருக்காங்க கூட்டத்தோட கூட்டமா. அப்போ அவங்கனால முடியல. "ஏன்? ஏன்? ஏன்?" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கருந்து மழை பெஞ்சுகிட்டு இருக்கா. அது அப்படியே மழையில அவங்க கண்ணீர் போயிட்டுருக்கு. பார்க் பார் என்னால இதுக்கு மேல ஏத்துக்க முடியாது. நீ நீ இல்லாத உலகத்துல என்னால இருக்க முடியாது. அப்புறம் அழுதுகிட்டு இருக்கும்போது, இங்க மத்தவங்க எல்லாரும் வந்து அது சீரியல் நெனச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இத கேட்டா ரொம்ப சேடா இருக்கு. அப்புறம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்க்கும்போது நம்ம கர்ட் வந்து அழுதுகிட்டு இருக்கா. மாஸ்டர் இது எங்கருந்து மாஸ்டர் என் கண்லருந்து தண்ணி வருது. இது உங்களோட ஸ்மெல்லா? அப்படின்னு வந்து கர்ட் பார்க்கும்போது பார்த்தா, ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அழுகுறன்னா, அத வந்து மத்த எமோஷன வந்து மாத்தி விடுது போல. இதுக்கு இதுக்கு வாய்ப்பில்ல. ஏம்மா? ஏன்? நான் இல்லன்னா ஏன் உங்கனால வாழ முடியல? ஏன் எனக்கு இந்த கெட்ட கனவு எப்பதான் முடியும்? அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ, இது எப்ப முடியும்? அப்படின்னு வந்து அவன் அழுதுகிட்டு இருக்கான். ஸோ, இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.